வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது வுட் வாக்கர்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் லயன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. நைட் வாக்கர்ஸ் தெரியும் நம்ம எல்லாருக்கும், கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வரக்கூடிய ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன வுட் வாக்கர்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். வுட் வாக்கர்ஸ்னாலும் ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் தான். அதாவது மிருகமா இருந்து மனுஷனா மாறுறவங்கள தான் வந்து அந்த வுட் வாக்கர்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. அவங்க நினைச்சப்போ தன்னோட ஷேப்பை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், மனுஷனாவும் மிருகமாவும் அப்படின்ற மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆற்றல் கொண்டவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் வந்து ஒரு டீனேஜ் பையன். இவன் வந்து இந்த மவுண்டைன் லயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது பூமா, அந்த மிருகமா இருந்திருப்பான். அதுக்கப்புறம் பிரசன்ட்ல மனுஷனா மாறி ஒரு ஃபேமிலியில தத்து பிள்ளையா வளர்ந்துட்டு இருப்பான். அந்த ஃபேமிலியில அவனுக்கு வந்து அண்ணன், தங்கச்சி, அப்பா, அம்மா அப்படின்ற மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. என்னதான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட குணம் மாறாதும்பாங்கல்ல, அது மாதிரி இந்த சிங்கத்தை கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல வச்சாலும் அவனுக்குள்ள அப்பப்போ அந்த மிருக குணம் அப்படின்றத எட்டி பார்க்கும். பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் அவனுக்கு ஒரு ஸ்கூல்ல வந்து ஃப்ரீ சீட்டு கிடைக்கும். அங்க போய் தங்கி படிக்கணும் அப்படின்ற மாதிரி. அது என்ன மாதிரியான ஸ்கூல்னா, இவனை மாதிரியே வுட் வாக்கர்ஸ் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல். அங்க போனா வித்தியாசமா நிறைய கிரியேச்சர்ஸை பார்க்கறான். ஸோ அந்த ஸ்கூல்ல இவன் எப்படி அடாப்ட் ஆயிக்கிறான், அண்ட் அங்க என்ன மாதிரியான கேங் இருக்கு, இவன் யாரோட சேர்றான், டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே அந்த ஷேப் ஷிஃப்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதாவது மிருகமா இருந்து மனுஷனா மாறுறது, மனுஷனா இருந்து மிருகமா மாறுறது, அந்த டிரான்சிஷன் சீன்ஸ் அது எல்லாமே ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. அந்த ஸ்கூலோட ஆம்பியன்ஸ் அதுவே வந்து ஸ்டார்டிங்லேயே சூப்பரா இருக்கும். அண்ட் அங்க இருக்கக்கூடிய அந்த வெரைட்டி ஆஃப் கிரியேச்சர்ஸ் இருக்குல்ல, அதுவுமே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு வித்தியாசமான உல்ஃப் பேக் இருக்கும், அண்ட் ஹீரோயினை வந்து மான் மாதிரி காட்டியிருப்பாங்க, அண்ட் ஒரு முயல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹீரோவோட தடுமாற்றம், அதாவது இந்த விலங்குகள் எல்லாம் காப்பாத்துறதுக்கு தான் நாங்க ஒரு கேங்கா இருக்கோம், எங்களோட சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் அவனுக்கு வரும். பட் அதுவே எக்ஸ்ட்ரீமா போய் மனிதர்களை அழிக்கணுங்கிற அளவுக்கு போகும். ஸோ அப்போ ஹீரோ என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறான் அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துல கிறிஸ்பா முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நான் பார்க்கறது, ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் அப்படின்றது இந்த படத்துல எதுவுமே இல்லை. அஃப்கோர்ஸ் கிளைமேக்ஸ்ல ஒரு டிராமா ஒன்று வரும் அண்ட் ஒரு மாதிரி நீட்டாவே முடிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு மேஜர் கான்ஃபிளிக்டா இருக்காது. ஜஸ்ட் இவன் அந்த ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றது தான் பெருசா ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஆல்சோ அவங்களோட அப்பா அம்மாவுக்கு கூட இவன் யாருங்கிறத பத்தி ஒரு டவுட் கூட இல்லை அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு மாதிரி ஆர்டினரியா தான் இருந்துச்சு. பட் ஓவரால் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான படம் தான். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.